ஹாய் வியூவர்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. மறக்காமல் இந்த ஜெஸி ரைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு கல்யாணத்தில் நாங்கள் மீட் பண்ணுறோம். அவர் ஃபோனில் எதையோ பார்த்து ஒரு வீடியோவை பார்த்து பக்கத்தில் இருக்க 2-3 பேர்கிட்ட காமிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. நான் போய் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தான் பேசினார் என்கிட்டையும். அதை நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் கேட்டேன், இவருக்கும் உங்களுக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு சொன்னாங்களே, இப்போ எல்லாம் சரியாயிட்டீங்களா அப்படின்னு. அந்த வீடியோவில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் மெட்டீரியல் மாதிரி ஏதோ ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதை அவர் பேசுகிறாரு, இவர் அதை பார்க்குறாரு. அப்போ அவர் சொன்னார், அவன் கூட எவன் பேசுவான், நான் போட்ட சண்டை தான், 10 வருஷம் ஆச்சுன்னா அவன் கூட பேசி எப்படி. அப்போ நான் கேட்டேன், அப்போ அவரோட வீடியோவை நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு. என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு சொன்னார். ஒரு ஆளை நீங்கள் வேண்டான்னு ஒதுக்குறீங்க, என்ன காரணங்கிறதெல்லாம் வேறு. வேண்டான்னு ஒரு ஆளை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு ஏன் நாம் தேடணும்? அதை ஏன் தேடி பார்க்கணும்? அதை பற்றி நாம் ஏன் பேசணும்? பார்த்தீங்களா, அவன் என்ன பேசியிருக்கான்னு, அவனுக்கு நினப்பு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசி உங்கள் டென்ஷனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. உங்கள் உடம்பு தான் கெடுது. சம்மந்தப்பட்ட அவர் எங்கேயோ கூலாக உட்காந்துருப்பார் இல்லையா? எப்போவும் நம்ம லைஃப்லேயும் இது மாதிரி நிறைய நடக்குது. நமக்கு பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நம்மளால் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் நேசிக்க சொல்கிறார், எல்லாரோடையும் அனுசரித்து போக சொல்கிறார். அதுதான் நமக்கு தரப்பட்டு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டவர் நமக்கு சொன்னது அதுதான். ஆனால் நம்மளால் எல்லா நேரமும் அதை ஃபாலோ பண்ண முடியறதில்ல. மனுஷ பலவீனம் அது. நாம் சிலரை விரோதியாவோ எதிரியாவோ அல்லது எனக்கு சரி வரலை இவங்க கூட பழகிறது அப்படின்னா ஒதுக்கி வைக்க தான் செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து அவர்களை பற்றியே யோசித்து அவர்கள் சார்ந்த விஷயங்களை பற்றியே பேசி நம்முடைய மனதையும் உடலையும் ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அதை தான் நம்ம யோசிக்கணும். ஒரு ஆள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்க அவரை உங்கள் மனசிலிருந்து உங்கள் அறிவிலிருந்து சுத்தமாக ஒதுக்கிடுங்க. அவரை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். அவரை ஏன்னா ப்ராக்டிக்கலாக சொன்னால் அவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அது உங்கள் பேச்சில் தெரியும். அது உங்களோட பிளட் ப்ரெஷரை கூட்டும். இதெல்லாம் தேவையா? அவருக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை அவர் உங்களுக்கு நிறைய துரோகங்கள் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வேண்டான்னு ஒதுங்கினதுக்கு அப்புறம் அவரை பற்றி நாம் ஏன் பேசணும்? அவரை பற்றி யோசித்து நாம் ஏன் நம்ம உடம்பை புண்ணாக்கிக்கணும்? அதைத்தான் எப்போவுமே யோசிக்கணும். சரியா? நீங்கள் எல்லாரையும் நேசிக்கணும், ஆகையினால பகைவர்களை நேசின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நம்மளால் அதை நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, எல்லாரையும் மன்னிங்க, எல்லார் கூடயும் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அப்படி உங்களால் சேர முடியாமல் போனால், அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆக முடியாமல் போனால், அவங்கள பற்றி யோசிக்கிறதை, அவங்கள பற்றி பேசுகிறதை, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தேடுறத நிறுத்திடுங்க தயவு செஞ்சு. அது உங்களுக்கு நல்லது, உங்கள் உடல்நிலைக்கு நல்லது, உங்கள் மனநிலைக்கு நல்லது. சந்தோஷமாக இருப்பீங்க. தேவையில்லாத விஷயத்த நம்ம ஏன் போய் பேசணும்? தேவையில்லாத விஷயத்த நம்ம ஏன் போய் பார்க்கணும்? நமக்கு தேவையில்லாத ஒரு நம்மளால் வெறுக்கப்படுகிற ஒரு விஷயத்த நாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் நம்மளை கவனிப்போம். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஒதுங்கி நின்று அடுத்த விஷயங்களை எது பாசிட்டிவாக நம்மளை வச்சுக்கோம், என்ன செஞ்சால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எப்போவுமே யாரோ ஒருத்தருக்கு மேலே நம்ம கோவப்பட்டு யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிற வெறுப்பை காமிக்கிறதுனால நம்ம உடல்நிலையை நம்ம மனநிலையை நாம் கெடுத்துக்கவே கூடாது. அதை மட்டும் எப்போவும் ஷுவராக இருங்க, விலகி இருங்க. வேண்டாத விஷயங்களிலே இருந்து விலகி இருங்க. மறந்துடாதீங்க, ஜெஸி ரைட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த கிளிப் பற்றின உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். சைனிங் ஆஃப்,
ஜெசிகா வினோலியா.